தமிழ் படத்துல எல்லா ஹீரோயின்ஸுமே வந்த புதுசுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் கவர்ச்சியெல்லாம் நடிக்க மாட்டேன், குடும்ப பாங்கான படத்துல மட்டும் தான் நடிப்பேன், அது மட்டும் இல்லைங்க கவர்ச்சியான உடைகள் அணிவதும் தவிர்ப்பேன், மூத்த காட்சிகளும் நடிக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு பல கண்டிஷன்ஸ் வந்துட்டு போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா வேற வழியே இல்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் படத்துக்கு அப்புறமா வந்துட்டு சான்ஸ் அதிகமா கிடைக்காது. ஏன்னா புதுமுக நடிகைகள் வந்துட்டு அதிகமான கவர்ச்சி காட்டுறதுனால கவர்ச்சி இல்லாத நடிகைகளை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. பொதுவா நடிகைகள்னாவே வந்துட்டு படத்துக்கு தேவையான கவர்ச்சியை காட்டுறதுக்கு தான் அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய டேரக்டர்ஸ். ஸோ கவர்ச்சி இல்லாத நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு டேரக்டர் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரி தாங்க பாலாவின் அவனிவன் படத்துல விஷாலுக்கு ஜோடியா அறிமுகமானவர் ஜனனி ஐயர். தமிழ்நாட்டு பெண்ணான இவர் அதன் பிறகு பாகன் தெகிடி படங்களை நடித்து வந்தார். பின்னர் பட வாய்ப்பு எதுவுமே கிடைக்கலங்க. சரி ஓகே, தமிழ் நம்மளுக்கு வேலையாகாது அப்படின்னு தெரிஞ்ச இவங்களுக்கு மலையாளத்தில் நடிக்க கொஞ்சம் படங்களுக்கு சான்ஸ் கிடைச்சனால அங்க போயிட்டாங்க. சரி ஓகே, மறுபடியும் எப்படியாவது தமிழ்ல காலொன்றி நின்னோம் அப்படின்ற காரணத்துக்காக அதே கண்கள் பலூன் என பல படங்கள்ல கமிட் ஆகி வந்தாரு. மேலும் இந்த படங்களில் 2 ஹீரோயின்கள்ல ஒருவா நினைச்சு வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்களோட கேரக்டருக்கு மதிப்பு அதிகம் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த முறை வந்துட்டு தமிழ்நாட்டு ரசிகர்கள் கிட்ட அழுத்தமா பதிந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா இருக்காங்க. சரி ஓகேங்க, இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அடுத்த கட்டமா அவர் சொன்ன ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தாங்க ரொம்ப பெரிய ஹைலைட்டு. அதாவது பல பேர் வந்துட்டு இப்ப கிளாமரா அடிக்க வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்மளும் எப்படியாவது கிளாமர்ல இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஜனனி ஐயர் வந்துட்டு தன் கிட்ட கதை சொல்ல வர இயக்குநர்கள் கிட்ட பட்டும் படாம இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காராம். இதுக்கு மேலேயும் வந்துட்டு பட்டும் படாம சொன்னா வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு இப்ப கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, படத்துக்கு தேவைன்னா நான் எவ்வளவு கிளாமர்ல வேணா நடிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது மூலமா வந்து டேரக்டர்லாம் இப்போ வந்துட்டு ஜனனி ஐயர் கிட்ட கதை சொல்றதுக்கு போயிட்டு இருக்காங்களாங்க. வர வர என்ன நேர்த்திருக்காங்க, தமிழ்நாட்டுல சினிமாவை பொறுத்த வரைக்கும் படங்கள் அதிகமா கிடைக்காதனாலையும் வாய்ப்புகள் இல்லாதனாலையும் எல்லா ஹீரோயின்ஸுமே வந்துட்டு கிளாமர்ல இறங்கிடுறாங்க. முதல்ல வந்துட்டு காஜல் அகர்வால், முதல்ல வந்துட்டு முத்த காட்சியா இருக்க தயங்கினவங்க அதுக்கப்புறமா வர எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே வந்துட்டு அவங்களுடைய ஆடையை பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க ஆடையை பார்க்க வேணாம் பட்டு கவச்சா வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அமலாபால் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா அமலாபால் எடுக்கிற செல்ஃபியே வந்துட்டு சென்சார் போர்ட்ல வந்துட்டு சான்றிதழ் கொடுத்துருவாங்க போல, அந்த அளவுக்கு இருக்குங்க. சரி ஓகே, காஜல் அகர்வாலும் அப்படி அமலாபாலும் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லட்சுமி என்ன எடுத்துக்கோங்களேன், அவங்களே வந்துட்டு படத்துக்கு தேவைன்னா வந்துட்டு நான் எவ்வளவு கிளாமர்ல வேணா நடிக்கிறேன், அது மட்டும் இல்ல 2 பீஸ்ல கூட நடிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா இது எங்கதான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களை நாங்க முன்னெடுத்துக்கிறதுக்காக அதை நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.